எல்லாருக்கும் வணக்கங்க. நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊற்று பார்த்துட்ருக்கோங்க. எதுக்காக அப்படின்னா கிணறு வெட்டுறதுக்காக. அது என்னமோ தெரியலங்க, அவங்க வச்சுருக்க தேங்காய் நல்லாவே சுற்றுச்சு. இடையில ஒரு 2-3 மாதம் கழித்து தான் நாங்கள் கிணறு வெட்டவே ஸ்டார்ட் பண்ணோம். சரின்ட்டு அதுக்கு சாமிலாம் கும்பிட்டோம். அப்புறம் கிணறு வெட்ட ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, சாமி கும்பிட்றத வீடியோ எடுக்க முடியல எங்களால். நாங்கள் ஃபஸ்ட்டு சதுர கிணறு தான் பேசலான்னு பார்த்தோம். சரி, அது சதுர கிணறு வேணால் நம்ம ரவுண்டாக பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரவுண்ட் பண்ணி கிணறு வெட்டுற மாதிரி நாங்கள் அதை பேசிக்கிட்டோம். அது குறிப்பிட்ட தூரம் ஜேசிபியில் எடுப்பாங்க போல். அதுக்கு மேலே இவங்க ஆளுங்க கீழே இறங்கி மண் அள்ளுவாங்க. நீங்கள் நினைக்கலாம் மிஷினில் வெட்ட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு. மிஷின்லலாம் ட்ரை பண்ணி பார்த்தோங்க. அது நமக்கு செட் ஆகலை. நம்ம இதுக்குமே அவங்களுக்குமே செட் ஆகலை. சரி, அங்கே அள்ளன மண்ணெல்லாம் வேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு முன்னாடி வாசலுக்கு களத்துக்கு கொண்டு வந்துட்டோம். ரொம்ப நாள் கழித்து ஒரு 50-55 அடி போனதுக்கப்புறமா தான் கொஞ்சமாக ஒரு 2 பக்கெட் தண்ணி கிடச்சிது எங்களுக்கு. அப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் இவ்வளோ காசு செலவு பண்ணி நம்ம கிணறு வெட்டினது வீண் போகலை அப்படின்னு இருந்துச்சு. நாளடைவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிடச்சிது. ஃபஸ்ட்லேயுமே ஒரு 2 பக்கெட் தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு. பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பக்கெட் தான் வந்துச்சு. நாங்கள் என்ன பண்ணுவோம் பார்த்திங்கன்னா, டெய்லியும் போய் அந்த கிணத்த எட்டி பார்ப்போம். தண்ணி எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் ஊறியிருக்கு. அதுவே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்திலலாம் பார்த்திங்கன்னா கிணறு வெட்டுறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. அப்போல்லாம் கிணறு வெட்டி வச்சுருந்தாங்க. இன்றைக்கி அதுக்கு கீழே வெட்டுறாங்க. நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே நாங்கள் கிணறு வெட்டிகிட்ருக்கோம். ஏன்னு பார்த்திங்கன்னா, நம்ம தலைமுறைக்கே இவ்வளோ ரேட் ஆகுது, இவ்வளோ இதாக கஷ்டப்படுறோம். இனிமேல் நம்ம பிள்ளைங்க காலத்துலலாம் கிணறு வெட்ட முடியுமா, கிணறுங்கிற பேச்சுக்கே இடம் இருக்குமா அப்படிங்கிறது சந்தேகம். ஆனால் கீழே இருந்து மேலே வரும்போது அப்படியே கிறுகிறுன்னு சுற்றுங்களாம். ஆனால் இப்படி தானே தெரியலங்க. அவங்க டெய்லியுமே கீழே இறங்கி அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்க அந்த வேலையை பார்க்குறாங்க. கிணறு வெட்டுற வேலையெல்லாம் உயிரை கையில் பிடிச்சிட்டு வேலை செய்வாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். மேலேருந்து பார்க்கும்போது அவ்வளோ ஆழமாக இருந்துச்சு. அந்த ஈரமண்ணெல்லாம் தெரியும் போது இன்னும் கொஞ்சம் தண்ணி தெரியாதாங்கிற அளவுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீலிங்காகவே இருந்துச்சு. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா அப்பப்போக்கி எப்போயாவது ஒரு டைம் கிணறு கீழே போய் பார்த்துட்டு வருவாங்க. தண்ணி எங்கேயா தெரியுதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. மேலே ஏறும்போதும் சரி, கீழே இறங்கும்போது நம்ம காட்டுக்காரங்களாக இருந்தாலும் ஒரு டைம் 2 டைம் இறங்குறதுக்கே நமக்கு அப்படியே தலை கிறுகிறுன்னு சுற்றுதுன்னு சொல்லுவாங்க. அவங்க பார்த்திங்கன்னா டெய்லியுமே கீழே இறங்கி மேலே ஏறுவாங்க. நினச்சா மேலே ஏறுறாங்க, நினச்சா கீழே இறங்குறாங்க. ஆனால் அவங்களெல்லாம் எப்படி தான் அது மாதிரி இருக்கிறதே தெரியலங்க. ஒரு 50-60 அடிலாம் எங்களுக்கு அது சரியாக இதெல்லாம் ஆழம் அப்படிங்கிறதுலாம் தெரியல. ஒரு 70 அடிக்கு மேலே, ஒரு 65-70 அடி 75 அடிக்கு போகும்போதெல்லாம் அப்படியே எவ்வளோ ஆழமாக தெரிஞ்சுது. மேலேருந்து பார்த்திங்கன்னா அவங்களாம் ரொம்ப குட்டியாக தான் தெரிஞ்சாங்க. அப்போ இவ்வளோ உயரத்தில் நம்ம கூப்பிட்றதே அவங்களுக்கு காதே கேட்காது. மெதுவாக தான் அவங்களுக்குலாம் காது கேட்கும். அதுவுமே பார்த்திங்கன்னா அந்த தண்ணிலாம் நிற்கும்போது, அடடா இவ்வளோ தண்ணி தான் ஊறியிருக்கு, இவ்வளோ செலவு பண்ணி நம்ம கிணறு வெட்டியுமே கொஞ்சமாக தான் தண்ணி ஊறியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் ஒவ்வொரு டைம் என்ன தோணும் அப்படின்னா, பரவாயில்ல இதுவாவது கிடச்சிதே அப்படின்னு தோணும். பார்க்குறவங்களாம் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாள் ஆக ஆக அதுவாகவே தண்ணி கசிய ஆரம்பிச்சிக்கும். ஃபஸ்ட்டில் அப்படி தான் இருக்கும். வேறு ஏதாவது ஒரு கொடி போச்சு அப்படின்னா அது நமக்கு தண்ணி கிடைக்க ஆரம்பிச்சிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இதனால் நான் என்ன நினச்சேன்னு பார்த்தீங்கன்னா, சரி இந்த அளவுக்கு இது தண்ணி இருக்குது, நம்ம இன்னும் மழை காலத்துலலாம் தண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் மனசு தேர்த்திக்கிட்டோம். அந்த வெடி வச்சதுக்கப்புறம்லாம் பார்த்திங்கன்னா மண்ணாக இருக்கும். அது அள்ளின வாட்டி கொஞ்சம் தண்ணி நிற்கும். காலையில் போய் பார்த்தோம்னா கொஞ்சம் தண்ணி நிற்கும். அப்பாடா ஒரு பாத்தி அளவு ஓடுற மாதிரி தண்ணி இருக்குது, பாயிற மாதிரின்னு சொல்லி நினச்சிக்குவேன். இதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நான் கோயிலுக்கு வேண்டியிருந்தேங்க. கொஞ்சமாவது தண்ணி கிடச்சிது அப்படின்னா நான் அந்த தண்ணி எடுத்துகிட்டு உன் சன்னதியில் ஊற்றுறேன்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டேன். நான் எடுத்துகிட்டு போன நேரமே உண்மத்தில் சரியான கூட்டங்க. அதுவும் இவ்வளோ கூட்டம் இருக்குது. நின்றுட்டு காவை கலக்குறாங்க அந்த கேட்டு திறக்க. எல்லாம் கொஞ்சம் நேரம் படுத்திருந்தாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கோயிலுக்குள்ளார போய் அம்மா சன்னதியில் போய் அந்த தண்ணி ஊற்றின வாட்டி தாங்க எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் முதல் நாள் தான் நான் நினச்சேன், தண்ணி வந்துருச்சுன்னா நான் கண்டிப்பாக உன்னோட சன்னதிக்கு ஒரு டப்பா தண்ணியாவது நான் எடுத்துகிட்டு ஊற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டேன். நான் மறுநாளே பார்த்தீங்கன்னா 1 பக்கெட்டு தண்ணி எனக்கு கிடச்சிதுங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுங்க எனக்கு. நாங்கள் டெய்லியுமே எட்டி பார்த்துட்டே இருப்போம். அந்த ஃபஸ்ட்டு ஊற்று வந்துச்சுங்க. அப்புறம் ஒரு 70 அடி வரைக்கும் விட்டுட்டோம். அப்புறம் ஒரு மாதம் கழித்து மறுபடியுமே பார்த்திங்கன்னா ஒரு 10 அடி கிட்ட நாங்கள் வெட்டினோம்.
கிணறு வெட்டினவங்களாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊரே தாங்க, பக்கத்தில் தான், ஒரு 2-3 கிலோமீட்ரு. அவங்க வீட்டுக்கு டெய்லியும் போயிட்டு வந்துடுவாங்க. வெளியூர்லலாம் வந்து பார்த்தோங்க, அது வந்து செட் ஆகலை. நம்ம ஏரியா ஆளுங்களாக இருந்தால் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் ஏரியா ஆளுங்களே நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டோம். மோட்ரு பார்த்திங்கன்னா தண்ணி மோட்ரு வாங்கலைங்க, மோட்ரு தான் வாங்கி வச்சு தண்ணி எடுத்து விட்டுக்கிட்டோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டெய்லியும் மருந்து வச்சு வெடி வைக்கும்போது இந்த மோட்டரை இறக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். தண்ணி மோட்டர்னால் தூக்க முடியாது, இறக்க முடியாது, அது கொஞ்சம் சிரமம். அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து மோட்ரு வச்சு தண்ணி ஒரு பாத்தி அளவு தண்ணி ஊறும். அந்த தண்ணி வந்து காலையில் வந்தோடனே அவங்க எடுத்து விட்டுருவாங்க. அதே மாதிரி ஈவினிங் போகும்போதும் அதே மாதிரி அவங்க வந்து மோட்டரை கீழே இறக்கி அதை வந்து செட் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. காலையில் பார்த்திங்கன்னா இவ்வளோ ஆழமாக தெரியுங்க. அது வந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். அந்த ஓரமாக நின்று வீடியோ எடுக்க கரெக்டாக ஒரு பாத்தி பாயிற அளவுக்கு தான் அங்கே தண்ணியுமே இருக்குமே. ஆனால் அதுவுமே வந்து தண்ணி மோட்ரு போட்டு செட் பண்ணி இந்த தண்ணியை வெளியில் எடுத்து அது நம்ம ஒரு அந்த கொஞ்சம் வயலுக்கு அதை பாய்ச்சும் போது ஒரு ஆனந்தம் வரும் பாருங்கள். அப்பாடான் இருந்ததுங்க நிஜமாலுமே. இந்த தண்ணிலாம் வந்து ஃபஸ்ட்டு குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அது வந்து மருந்து எஃபெக்ட் இருக்குது, அதனால் குடிக்கக்கூடாதுன்ட்டாங்க. தண்ணியுமே அதுக்கப்புறம் கொஞ்சம் ரொம்ப நாள் கழித்து தான் நாங்கள் குடித்து பார்த்தோம். நல்லா தான் இருந்தது, ரொம்பலாம் உப்பு இல்லை, நல்லா தான் இருந்துச்சு தண்ணியுமே. தண்ணி வெளியில் வரும்போது தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எங்களுக்கு. அப்பாடா இதுக்கு அதாவது நம்ம தலைமுறைக்கே வந்து கிணறு வெட்டிட்டோம். இதுக்கு மேலே பிள்ளைங்களுக்கெல்லாம் கிணறு வெட்டவே முடியாது, வெட்டுவாங்களாங்கிறதே தெரியாது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 83 அடி வெட்டியிருந்தோம். 83 அடி வெட்டிட்டு நிறுத்திட்டோம். அது கல்லாக இருக்குது, எடுக்க முடியலன்னு அவங்களும் சிரமப்பட்டாங்க. சரி, இது வரைக்கும் இருந்தது சந்தோஷம், இது வரைக்கும் கொஞ்சம் தண்ணி கிடைச்சது சந்தோஷம், போர் தண்ணி விட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோசனையில் நாங்கள் விட்டுட்டோம். சரி, அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள் கழித்து எல்லாமே வந்து அவங்க செட் பண்ணி வச்சுருந்த பொருள் எல்லாமே வந்து கழட்டிட்டு போயிட்டாங்க. ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்லெல்லாம் வந்து சராசராயாக வந்துச்சுங்க. அதை தொடும்போதே நம்ம கையிலலாம் கிழிச்சிருச்சு. அவங்க வேலையை முடித்து ஒரு 4 நாள் கழித்து பார்த்திங்கன்னா செம்ம மழை. அந்த மழையில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றிலும் வந்து கரைஞ்சி மண் ஃபுல்லாக சேறு உள்ளே போயிடுச்சு. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் கழித்து அவங்க சேறு அள்ளி கொடுத்து எல்லா ஜாமானுமும் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. கிணறு வெட்டுறதை பற்றி வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.